வெளிமாநிலங்களிலிருந்து வருபவர்கள் திருவண்ணாமலையில் நிலம் வாங்குவது அதிகரித்துள்ளதால் நிலத்தின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் இதனால் சொந்த வீடு என்பது தங்களுக்கு எட்டா கனியாகிவிட்டதாகவும் உள்ளூர் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விசேஷ நாட்கள், கிரிவல நாட்களில் மட்டும் பக்தர்களின் வருகை அதிகமாக இருந்த காலம் மாறி திருவண்ணாமலைக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். ஆந்திரா, தெலுங்கானாவில் சிவபிரானை குலதெய்வமாக கொண்ட பக்தர்களின் வருகை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. இவ்வாறு வரும் பக்தர்கள் அண்ணாமலையார் கோயில் உள்ள பகுதியில் நிலம் வாங்குவதை பாக்கியம் என கருதி திருவண்ணாமலையில் நிலம் வாங்கி வருகின்றனர். குறிப்பாக ரமணாசிரமம், பெரும்பாக்கம் சாலை, கிரிவல பாதை, அடியண்ணாமலை, செங்கம் சாலை, அத்திந்தல் போன்ற பகுதிகளில் ஆந்திரா, தெலுங்கானாவைச் சேர்ந்தவர்கள் நிலம் வாங்குவது கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்துள்ளது. இதனால் வீட்டு மனைகளின் விலை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. 100 ரூபாய் வித்த இடம்லாம் இன்னைக்கு பல மடங்கு உயர்ந்து 3000, 2000, 2500 பல மடங்கு அதிகமாக விற்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு பகுதி என்னன்னா கைட்லைன் வேல்யூ 3000 ரூபாய் சதுரடி மார்க்கெட் வேல்யூ விற்கிறாங்கன்னா கைட்லைன் வேல்யூன்னு போய் பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய், 5000 ரூபாய் இருக்குது. இதனால் நடுத்தர மக்கள் நாங்கள்லாம் ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு சின்ன ஒரு பிளாட் கூட வாங்க முடியாமல் சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது. சிலரோ மனை வாங்குவது மட்டுமின்றி அங்கு வீடுகள் கட்டி தங்கள் மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு வாடகைக்கு விடுவதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறு நிலம் வாங்குபவர்கள் இடைத்தரகர்கள் எவ்வளவு அதிகமாக விலை கூறினாலும் அதனை ஏற்று நிலத்தை வாங்கிவிடுகிறார்கள் என்றும், இதனால் நிலத்தின் விலை கிடுகிடுவென பன்மடங்கு உயர்ந்து விடுவதால் தங்களால் நிலம் வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு ஒரு மீடியேட்டர் விசாரிக்கிறாங்க. இந்த இடம் 10,000 ரூபா நான் விற்கிறேன்னு சொன்னா அது கைட்லைன் வேல்யூவே 10,000 ஆக்குறாங்க. ஆனால் அது ஒரு 1500 ரூபா, 2000 ரூபாய் அந்த இடம் மதிப்பாகும். ஆனால் ஒரு ஆள் ஆந்திராவிலிருந்து வரவருக்கு விவரம் தெரியாம நான் 10,000 ரூபா சொன்னா எனக்கு இடம் பிடிச்சிருக்குது, அண்ணாமலையார் தெரிகிறாரு, மழை பார்வைன்னு வாங்குறாங்க. வாங்கிட்டாங்கன்னா அவன் 10,000 15,000 விற்கிறான். அந்த இடம் மதிப்பு 15,000 ஆயிடுது. எனவே பத்திரப்பதிவு செய்யும் போது உள்ளூர் வாசிகளுக்கு சலுகைகள் தர வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன. குறிப்பாக பத்திரப்பதிவு துறையில் சென்று பார்த்தால் 90%, 100க்கு 90 பேர் ஆந்திரா மக்கள் தான் இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் செய்கிறாங்க, பத்திரப்பதிவு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஊர் மக்கள் 10%, 10 பேர் தான் செய்கிறாங்க. உள்ளூர் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நிலத்தின் விலையை முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு திருவண்ணாமலை மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.